ஹே காய்ஸ், நம்மளை வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க, நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி காடே வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனால் காட் வந்து கொடுக்கும்போது அது மனுஷங்க வழியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம வந்து இவங்க மாறுவாங்க, திருந்துவாங்க அப்படின்ட்டு நம்ம யோசித்து அதில் வந்து அவங்கள நம்ம வந்து ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்துருந்தோம். கொண்டு வந்த உடனே அவங்க வந்து காலம் கடந்த பின்னாடியே அவங்ககிட்ட நம்ம பேசுகிறப்ப அவங்களோட ஆட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம காப்பாற்றின நம்மகிட்டயே வந்து அவ்வளோ வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க, ஓகேவா? காட் வந்து ஒருத்தங்க மூலமாக பனிஷ் பண்ணுறாருன்னா ஒரு சான்ஸை வந்து அவங்க பண்ண தப்புக்கு கொடுக்குறாரு அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி தான் நினச்சிக்கணும். ஸோ அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணுறப்ப நாளைக்கு நம்மளே அதில் வந்து கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பை.